ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் T20 வேர்ல்ட் கப்பின் ஹைலைட்டை தான் பார்க்க போகிறோம். அப்படியே கிரவுண்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் 2 பேர் நிற்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேயுடைய கேப்டன். உடனே நீங்கள் நினைச்சிடாதீங்க ஜிம்பாப்வேயுடைய கேப்டன் சொல்லி T20 கிரிக்கெட் டீமுக்கான கேப்டன் தான். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ஓமானுடைய கேப்டனும் நிற்கிறாங்க. இவை எதுக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் இந்த டாஸை வின் பண்ணுவதற்காகத்தான். டாஸை தூக்கி போட்டாங்க. அப்படியே கீழே விழுந்தோடனே பார்த்தோம்னு சொன்னால் ஜிம்பாப்வே தான் இந்த டாஸை வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போலை தூக்கணுமென்று டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க இவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓமானுக்கு ஓப்பனராக இறங்கிய இவர்கள் இருவரும் சேர்ந்து 7 ரன்கள் அடித்தனர். 7 ரன்கள் அடித்த நிலையில் முதலாவது ஓவரிலே முதல் பந்தில் சிங் என்பவர் அவுட் ஆகி களத்தை விட்டு வெளியேறியுள்ளார். அடுத்ததாக வந்த மிஷா ரன்களை அடிக்காமலுக்கு 2வது ஓவரிலே 2வது பந்தில் டக் அவுட் ஆகி வெளியேறினார். மழை பொழிந்தது போல் மள என்று விக்கெட்டுகள் விழுந்து கொண்டிருந்த நேரத்தில் துக்லாவும் மென்முட்டும் சேர்ந்து 43 பந்துகளிலே 42 ஓட்டங்களை பெற்று இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் தான் இதுக்குள்ளேயே மிகவும் அதிகமான ஸ்கோர்களை உருவாக்கியுள்ளது. அடுத்ததாக களத்திலே வந்த வீரர்களின் பார்ட்னர்ஷிப்பின் பருப்பு எதுவுமே வேகவில்லை. அடுத்ததாக பார்த்தீங்களென்று சொன்னால் கானும் அக்மத்தும் சேர்ந்து 7 பந்துகளிலே 20 ஓட்டங்களைத்தான் பெற முடிந்தது. 9வது ஓவரிலே 5வது பந்தில் ஆல் அவுட் ஆகி 103 ஓட்டங்கள் மட்டுமே ஓமானால் பெற முடிந்தது. இந்த ஸ்கோரை வச்சு ஜிம்பாப்வேயை கட்டுப்படுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜிம்பாப்வேக்கு ஓப்பனராக இறங்கிய மெட்டேவும் மருணியும் சேர்ந்து களத்திலே இறங்கினர். இதெல்லாம் ஒரு ஸ்கோரா? இதை அடித்து வேற காட்டணுமா? உங்களுக்கு அடித்து காட்டுங்களேன் பார்ப்போம் என்று சொல்லி 2 பேரும் சேர்ந்து 19 பந்துகளிலே 30 ரன்களை எடுத்திருந்தனர். மருணி 3வது ஓவரிலே முதல் பந்தில் 11 பந்துகளிலே 21 ரன்களை எடுத்து தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அடுத்ததாக ஸ்டேடியத்தில் வந்த மெஸ்ஸி இதெல்லாம் ஒரு ஸ்கோரா? இது அடிக்க நான் என்னத்துக்கடாப்பான்னு சொல்லி டக் அவுட் ஆகி நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி போட்டு ஸ்டேடியத்தை விட்டு வெளியிலே வந்தார். அடுத்ததாக களத்திலே இருந்த பெனேட்டும் டெய்லரும் சேர்ந்து 56 பந்துகளிலே 68 ரன்கள் அடித்து அரை சதத்தையும் கம்ப்ளீட் பண்ணினார்கள். அடுத்ததாக களத்திலே வந்த ரசாவும் பெனேட்டும் சேர்ந்து வின்னிங் ஷாட் அடித்தார்கள். இவர்களுடைய வின்னிங் ஷாட் அடித்ததன் மூலம் 13 ஓவரிலே 3வது பந்தில் 106 ரன்களை எடுத்து மிக இலகுவாக இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரதன்.